Okay, so this is what we are going to discuss about Unit 4. The topic today we are going to discuss is internetworking architectures for WLAN and GPRS. அதாவது 3GPP-யும் WLAN-க்கும் உள்ள internet networking architectures பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The last class we actually discussed with Unit 4. We discussed about internet networking between WLAN and WWAN. We actually started off with the inter-networking objectives and requirements. அதில் objectives first பார்த்தோம், அப்புறம் requirements next பார்த்தோம், and then schemes to connect WLANs and 3G networks பற்றி பார்த்துருந்தோம். அதாவது mobile IP mechanism, gateway approach, and then emulator approach பற்றி பார்த்துருந்தோம், and then advantages and disadvantages பற்றி பார்த்துருந்தோம், and then finally we ended up with session mobility. So today's class will discuss more about inter-networking architectures for WLAN and GPRS. Okay. So இந்த WLAN-க்கும் இந்த 3GPP ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் உள்ள இன்டர் நெட்வொர்க்கிங் பற்றி தான் நம்ம ஆர்கிடெக்சர்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் இஃப் யூ கேன் கன்சிடர் வித் த கேஸ் ஆஃப் WLAN. ஓகே, ஸோ WLAN-ஆக இருக்கட்டும், இல்லை வந்து GPRS அதாவது 3GPP ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், அதோடைய மெயின் மோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்யூட் ஸ்விட்சிங் சர்வீசஸ். ஸோ இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் சர்வீசஸில் வந்து ஹை குவாலிட்டி சர்க்யூட் ஸ்விட்சிங் சர்வீசஸ், அதில் வந்து வாய்ஸ் டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு த நெட்வொர்க்கிங், த இன்டர் நெட்வொர்க்கிங் பிட்வீன் WLAN அண்ட் 3GPP, வாட் யூ கால் டு பி த GPRS. ஓகே, ஸோ இதுக்காக நம்ம வந்து செல்லார் நெட்வொர்க்குடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம WLAN-க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ 3G சர்வீசஸ், அதாவது 3G ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும், GPRS-ஆக இருக்கட்டும், யூ கேன் யூஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் UMTS, ஓகே, அதாவது டெரெஸ்ட்ரியல் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து CDMA 1 டைப் ஆஃப் நெட்வொர்க்காக இருக்கட்டும், CDMA 2000-நாலும் சரி, it works better with WLANs and data communication is very efficient with this internet networking process. Okay, so இதுதான் வந்து the introduction behind the internet networking architectures for WLAN and GPRS. Okay, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம challenges அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம 3GPP அதாவது 3G partner project as well as அதோடைய செகண்ட் வெர்ஷன் 3GPP2-ஆ இருக்கட்டும், there are several challenges. ஓகே, ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ரேடியோ ஆக்சஸ் டெக்னிக்ஸ் வந்து நிறைய ரேடியோ ஆக்சஸ் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மூவிங் செல்லுலார் நெட்வொர்க்ஸாக இருக்கட்டும், இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது மொபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் ஆர் மேபி த ப்ராப்ளம். அண்ட் தென் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், மெனி கேசஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல்சோ one of the challenge because of the moving networks. And then security supports. Okay, security supports, so privacy authentication features necessary, that's also one of the challenge or maybe the problem. Okay, right, so இது எல்லாமே எப்படி நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் ஒர்க்கிங்கிறத வந்து கண்டினியூஸ் இன்டகிரேட்டட் ஒர்க்கிங் மூலமா நம்ம வந்து பண்ண போறோம் between the 3GPP as well as the WLAN standards. Okay, so இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செல்லார் நெட்வொர்க்ஸில் வந்து we are going to make an architecture which is supported to different mobility levels. Okay, so mobility levels வந்து ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ஹேண்ட் ஆஃப்ஸ் அப்படிங்கிறது உண்டு, as well as the process அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாகவும் நடக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து டேட்டா வந்து இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ டிலே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற வந்து ரொம்ப குறையவே இருக்கு. ஸோ இந்த கேஸ் ஆஃப் WLAN it specifies on the physical layer as well as the MAC layer, medium access control layer. Okay, ஸோ இந்த ஐ மீன் physical layer-ஆ இருக்கட்டும், இல்லை வந்து medium access control layer-ஆ இருக்கட்டும், we have to adopt or maybe we have to take in control of some protocols which are working in the case of wireless LAN as well as the wired networks. Okay, so that's the major key objective in achieving the challenges of this integrated working environment.
அடுத்து நம்மளுடைய ஆர்கிடெக்சர், அதான் நம்மளுடைய டாபிக், சிம்பிள் ஆர்கிடெக்சர் ஃபார் இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் ஆஃப் UMTS GPRS நெட்வொர்க் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி கோ ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன்ஸ். வி கோ ஃபார் AAA. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். Authentication, authorization and accounting. Okay, whether it may be a server or it may be a proxy. Okay, and then PSTN, public switch telephone network, and then MSC, mobile switching center. HSS வந்து home subscriber server. HLR, home location register. VLR வந்து visitor location register. RNC அப்படிங்கிற வந்து radio network controller. HA அப்படிங்கிற home agent. FA வந்து foreign agent. MMS அப்படிங்கிற வந்து மல்டிமீடியா மெசேஜிங் சர்வீஸ். GGSN அப்படிங்கிற வந்து கேட்வே GPRS சப்போர்ட் நோட். SDSNங்கிற வந்து சர்விங் GPRS சப்போர்ட் நோட். Right? And finally we end up with IWG, which is inter working gateway. So இந்த diagram நாம பார்ப்போம். Okay, this is actually a simple architecture of networking UMTS and GPRS. வாய்ஸ் கிளியரா இல்லையா? ஸ்டில் இன்னும் வாய்ஸ் கிளியரா இல்லையா? இஃப் வாய்ஸ் இஸ் ஸ்டில் நாட் கிளியர், நான் நெட்வொர்க் வேணா மாற்றி வேணும். இப்போ வாய்ஸ் நல்லா கேக்குதா? இப்போ வாய்ஸ் கேக்குதா? இப்போ வாய்ஸ் நல்லா கேக்குதா? அப்படிதானே? shall I continue? கண்டினியூ பண்ணட்டுமா? என்னோட ஸ்கிரீன் ஸ்டில் விசிபிளா இருக்கு. Okay, great. So let me explain a simple architecture of internet networking UMTS and GPRS network. So இதுல வந்து public switch telephone network இருக்குது, mobile switching center இருக்கு, visitor location register, இதுல வந்து HLR home location register, okay, HSS அப்படிங்கிறது இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு வந்து different type of services. இப்போ இந்த இதுல பார்க்கும்போது public switch telephone networkல இருந்து இந்த MSC HLR க்கு போகுது. அதுல இருந்து we have different types of services. We have home agent, அதுல வந்து உங்களுக்கு வந்து AAA type of service, and then SGSN, okay, serving GPRS support node, அப்புறம் gateway GPRS support node அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் கேட்வேல உங்களுக்கு வந்து சர்வீசஸ் வந்து கொடுக்குறது. ஓகே, via the node B as well as node Q. Okay, and finally everything goes to the node controller, node C அப்படின்னு சொல்லி இருக்கு, and then the access point, the common point which serves as a backbone network where the information is being distributed via the distribution system. Okay, so எல்லாமே that's connected to the internet, and the internet networking gateway is the major gateway through which the data is being distributed throughout the network. Okay, so this is a simple architecture of internet networking UMTS or GPRS networks with IEEE 802.11 WLAN. ஸோ இப்போ இந்த யூட்ரான், அதாவது UMTS டெரெஸ்ட்ரியல் ரேடியோ ஆக்சஸ் நெட்வொர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து GPRS CN, அதாவது கோர் நெட்வொர்க்காக இருக்கட்டும், they are connected through the base IP network. ஓகே, ஸோ இந்த பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க்கு, இந்த கோர் நெட்வொர்க்கு, இந்த ஐபி மெக்கானிசம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்லிங்காக இருக்கும். ஸோ இந்த இன்டர்லிங்க் ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர், அதாவது WLAN-க்கும் 3GPP அதாவது GPRS-க்கும் உள்ள கம்யூனிகேஷன் வந்து இன்னும் பெட்டராகவும் எஃபிஷியண்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஹியர் த சப்போர்ட் நோட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் லிங்கிங். ஸோ இதில் பார்க்கும்போது அந்த டயக்ராமில் பார்க்கும்போது இதில் உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் இருக்கு, P as well as Q.
ஓகே. ஸோ P and Q வந்து டைட் கப்ளிங், ஸோ டாட்டட் லைன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மீன் கனெக்ஷன் வி ஆர் எவ்ரி என்டையர் நெட்வொர்க். இப்போ அதில் பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்என்சியா இருக்கட்டும், ஆர்என்சியில இருந்து உங்களுக்கு வந்து நோடு கண்ட்ரோலாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஹெச்எல்ஆர், இந்த எம்எஸ்சி இதில் இருந்து இந்த ஹோம் ஏஜென்ட்க்கு போகிறதா இருக்கட்டும், தட்ஸ் வியா டைட் கப்ளிங். I mean, sorry, loose coupling, which is given by R. Okay, so dotted lines அப்படிங்கிற வந்து P and Q வந்து tight coupling, and then other things which are connected termed as loose coupling. Okay, so tight coupling, loose coupling அப்படிங்கிறது வந்து still we would go in the subsequent topics. ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன், இந்த கம்யூனிகேஷன், இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணுறது மட்டும் நம்மளோட அப்ஜெக்டிவ் இல்லை. ஆத்தென்டிகேஷன், ப்ரைவசி, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், ரோமிங் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதோடைய இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரா டொமைன் மைக்ரோ மொபிலிட்டி. ஓகே, ஸோ விதின் த நெட்வொர்க் உங்களுக்கு வந்து mobility support அப்படின்னு சொல்லி கொடுக்குது. At the same time inter-domain macro mobility as well. In a wide area network, the services are still efficient. Okay, so that's a major advantage of the roaming functionality of this internet network. Okay, so நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி AAA authentication, authorization and accounting. So இந்த proxy browser இருக்கட்டும் இல்ல வந்து சர்வரா இருக்கட்டும், they are useful for handling the micro mobility and macro mobility. ஸோ இந்த AAA ப்ராக்ஸி ப்ரௌசராக இருக்கட்டும் இல்லை AAA சர்வராக இருக்கட்டும், இட் டேக்ஸ் கேர்ஸ் ஆஃப் த ரீஆதென்டிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த கனெக்ஷன் ஆர் மேபி லிங்க், அந்த பாத்தை வந்து மறுபடியும் வந்து பிரேக் ஆன பாத்தை வந்து மறுபடியும் அதை வந்து தொடர்ந்து வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஆஸ் வெல் அஸ் ப்ரைவசியை வந்து தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக we use the AAA proxy browser as well as AAA server even. Okay, so this AAA server and proxy is being connected to the IP backbone network, and through the network it monitors the billing system. So முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி காமன் பில்லிங் சிஸ்டம் வந்து ஒரு அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால நம்ம இந்த வந்து நம்ம IP பேக்போன் நெட்வொர்க்கோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய சர்வீசஸ்னு பார்க்கும்போது privacy and security, quality of service QoS, global service roaming, okay, and then handover procedures, okay, including the mobility management. So challengesல நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே இந்த இன்டர் நெட்வொர்க்கிங் வழியா நம்ம வந்து அச்சீவ் பண்றோம். ஓகே, and better location aware schemes are applied in the inter networking network.
I hope the connection is clear right now. Correct. Screen மறுபடியும் தெரியுது நம்புறேன். Okay. So the internet networking architectures for WLAN and GPRS. இதில வந்து நம்ம ஒரு short introduction பார்த்தோம். We discussed about different characteristics of WLANs and then its connection with the 3G cellular standards. First நம்ம challenges in internet networking community பார்த்தோம். With the case of mobility management, quality of service and then security supports. And then we discussed about the simple architecture for internet networking of UMTS and JPRS networks with 802.11 WLAN. So other different annotations பத்தி பார்த்தோம். And then we discussed about a simple architecture of internet networking UMTS and JPRS networks with IEEE 802.11 WLAN. அதுக்கப்புறம் அதில் வந்து சப்போர்ட் நோட்ஸ் இருக்கும். at the same time the data links with the right coupling and then R which is close coupling அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ AAA அதாவது ப்ராக்ஸி ப்ரௌசரா இருக்கும், சர்வரா இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். கேரண்டி சர்வீசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து டாபிக் வந்து கன்க்ளூட் பண்ணோம்.